வாழ்க வளமுடன். இந்த பதிவில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, நமக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய, ஆனா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம். 786 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 786 அப்படின்னா முஸ்லிம்களோட நம்பர். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா நமக்கு? 786 அப்படிங்கிறது முஸ்லிம்களோட டிவைன் நம்பர், தெய்வீக எண்கள் அப்படின்னு சொல்லலாம். 786 இந்த நம்பருடைய அரபிக் பிரேஸ் பிஸ்மில்லால் ரஹ்மான் ஆல் ரஹீம். அதற்கு அர்த்தம் இறைவன் மிகவும் கருணையானவர், மிகவும் இரக்கமுள்ளவர். நம்ம இதை சாதாரணமா நம்பர் நினைச்சிட்டு இருக்கோம். அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி தாங்க நிறைய அர்த்தங்கள் கொண்டதுதான் இந்த 786. இந்த 786 ஆர்டர் அரபிக் லெட்டரை சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. 786 பத்தி இன்னொரு அதிசயமான ஆச்சரியமான விஷயம், பிரணவநாதன் சொல்லக்கூடிய ஓம், இந்த ஓம் மந்திரத்துடைய நியூமரிக்கல் வெர்ஷனாகவும் இருக்கிறது. நவ கிரகங்களுக்கும் எண்களுக்கும் டைரக்டா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படி பார்க்கும்போது 7 என்ற எண் கேதுவை குறிக்கிறது. கேது அப்படின்றவர் ஞானக்காரகன், நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அடுத்து வரக்கூடிய 8 சனி கிரகம். சனி பகவான் நம்ம கர்மாவை சுத்தம் செய்யக்கூடியவர். நம்ம நார்மலா சனி பகவானை ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடியவர் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அந்த கர்மாவை கிளியர் பண்ணக்கூடியவர் தான் சனி பகவான். 6 எண்ணிற்கான கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோக வாழ்க்கை. 786 786 இந்த எண்கள் கிரகங்கள் கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத கர்மாவை கிளியர் பண்ணி நம்ம வாழ்க்கையை சுகபோகமா வாழ வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த எண் 786 என்ற எண் நமக்கு வாழ்க்கையில தெய்வீக ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் வாழ்க்கை சிறப்பாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதெல்லாம் சரி, இந்த 786 எப்படி நம்ம பயன்படுத்துறது? இப்ப நம்ம புதுசா ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுப்போமே, அந்த வண்டிக்கு 786 இந்த நம்பர் வரா மாதிரி நம்ம கேட்டு வாங்கலாம். ஆனா அதற்கு தனியா நம்ம பணம் கட்டணும். நான் ஏற்கனவே வண்டியெல்லாம் வாங்கிட்டேங்க, இப்ப மறுபடியும் அதுக்காக வண்டியெல்லாம் வாங்க முடியாது. வேற எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ நம்ம மொபைல் நம்பர் புதுசாக எடுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய 3 டிஜிட் 786 இருக்கலாம், இல்லை கடைசியில் இருக்கக்கூடிய 3 டிஜிட் 786 இருக்கலாம். அப்படியும் நம்ம மொபைல் நம்பர் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம மொபைல் நம்பர்லாம் மாற்றுற மாதிரி இல்லைங்க. வேற ஏதாவது டெக்னிக் ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக. நம்ம தினமும் புழங்கக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா, ரூபா நோட்டு. நம்ம இந்தியாவில் ஒரு ரூபா நோட்டுக்கும் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் நம்பரில் ஃபர்ஸ்ட் டிஜிட் நியூமரிக்கல் வேல்யூ எண்கள்ல இருக்கும், அடுத்த 2 டிஜிட் ஆல்பபெட்ல இருக்கும், எழுத்துக்கள்ல இருக்கும், அடுத்தது 6 டிஜிட் தொடர்ந்து இருக்கும். அந்த 6மே எண்கள்ல தான் இருக்கும். அப்ப முதல் 3 எழுத்து 786 அல்லது கடைசி 3 எழுத்து 786 இருந்தால் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய ரூபா நோட்டை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கட்டும். உங்களுக்கு எப்பயுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ரூபா நோட்டாக உங்களுக்கு மாறிவிடும். இப்ப உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த மாதிரி 786 போட்ட ரூபா நோட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே அதிசயம் படக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். நல்ல நிகழ்வுகளாக மட்டும்தான் இருக்கும். 786 பத்தி ஒரு சில தகவல்கள் தான் நம்ம இங்க சொல்லி இருக்கிறோம். இதை தவிர பல அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த எண்ணுக்குள் அடங்கி இருக்கு. இதை தவிர 369 369 இது பிரபஞ்சத்தோட எண். இதை பத்தி நம்ம இன்னொரு பதிவுல தெரிஞ்சுக்கலாம். மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர் கால் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.